கந்தமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுதே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ்வணங்கே தமிழ்வணங்கே உன் சீரிளமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமட்குச் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க தமரரும் அடிப்பேன முக்கட்பரமட்குச் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர் கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கோட் நகடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கோட் நகடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியாட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகயன ஓத திக்கு பரியாட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகயன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்புற்ற உணனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே கொட்புற்ற நட்புற்ற உணனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே. அடுத்து வரவேற்புரை தலைவர் அவர்கள் வாசிப்பார். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய திருவள்ளூர் ஜனோபகர சாஸ்வத நிதி லிமிடெட் திருவள்ளூரின் 130வது பேரவை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து அங்கன் தீர்த்தினர்களுக்கும் மற்றும் இந்நாள் முன்னாள் இயக்குநர்களுக்கும் வழக்கறிஞர் நம்மளுடைய சட்ட ஆலோசகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நிரலை நேரலையாக காண்பித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கும் குழுவினர்களுக்கும் மற்றும் எங்களுடைய நிதி சார்பாக வந்திருக்கும் அங்கத்தினர் அவர்களுக்கும் எல்லோரையும் வருக வருக என காலை வணக்கத்துடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சி நிரலை முழுமையாக அமர்ந்து பார்த்து இதை லைவ் டெலிகாஸ்டும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து நேராகவும் பார்த்து கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் பார்த்து முழுவதுமாக அட்டன் பண்ணிவிட்டு செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். அடுத்து உலக அமைதிக்காகவும் இறைவனடி சேர்ந்த அங்கத்தர்களுக்கும் 1 நிமிட மௌன அஞ்சலி. அடுத்து எஸ்கே பாஸ்கர் அவர்கள் நிர்வாகஸ்தராக இருந்து நம்மை விட்டு பிரிந்துள்ளார். அடுத்து நிதி சிப்பந்தி குருநாதன் அவர்கள் நிதி சிப்பந்தி குருநாதன் அவர்கள் ரிட்டையர் ஆகியிருப்பதால்
உலக அமைதிக்காகவும் இறைவனடி சேர்ந்த அங்கத்தவர்களுக்கும் நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. அமரலாம். அடுத்து மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்குதல், அறிக்கை வாசித்தல் இயக்குனர் திரு பி.வி. சண்முகம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் நகர பள்ளிகளிலே செல்வி அரிணி அவர்கள், தகப்பனார் பெயர் ராகவேந்திரன், நம்பர் 18 சன்னதி தெரு, திருவள்ளூர். அவர் பயின்ற பள்ளி கலவள கண்ணஞ்செட்டி இந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மதிப்பெண் 600க்கு 597 மார்க்குகள் பெற்றிருக்கிறார். அவருக்கு பரிசு தொகையாக ரூபாய் 2000 தற்போது வழங்கப்படுகிறது. முதலிடத்திலே செல்வி ஏமபூஜா அவர்கள், அவருடைய தகப்பனார் பெயர் செல்வராஜ், நம்பர் 4 அன்னை இந்திரா நகர், கீழ்நல்லாத்தூர் கிராமம். படித்த பள்ளி ஸ்ரீநிகேதன் மெட்ரிகுலேஷன் பள்ளி. 600 மார்க்குகளுக்கு 597 மார்க்குகள் எடுத்து பரிசு தொகையாக 2000 பெறுகிறார். செல்வி ஏமபூஜா அவர்கள் வரவில்லை என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக 2ஆம் இடத்திலே செல்வன் விஜயதர்சியன், தகப்பனார் பெயர் திருக்குமார், 306 NGGO நகர், சேலை ரோட், கடம்பத்தூர். ஸ்ரீ நிகேதன் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே 600 மார்க்குகளுக்கு 596 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1500 பரிசு தொகை வழங்கப்படுகிறது. திரு செல்வன் விஜயதர்சின் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கீழே பார்த்தோம். அடுத்தபடியாக மலவாழ் நகர் பள்ளிகளிலே செல்வி ஏமாவதி அவர்கள், தகப்பனார் பெயர் தனபால், 2/276 அம்பேத்கர் தெரு, அதிகத்தூரிலே முதலிடம் பெற்ற பயின்ற பள்ளி கிரைஸ்ட் கிங் பள்ளி. 600 மார்க்குகளுக்கு 491 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 2000 பரிசு தொகையாக பெறுகிறார். செல்வி ஏமாவதி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பார்த்துப்பா. வெல்கம். 2ஆம் இடமாக செல்வி ரட்சா அவர்கள், தகப்பனார் பெயர் ஜெயக்குமரன், நம்பர் 149 அன்னை இந்திரா நகர், கீழ்நல்லாத்தூர், கிரைஸ்டிங் பள்ளி. 600 மார்க்குகளுக்கு 484 மார்க்குகள் எடுத்திருக்கின்றார். ரூபாய் 1500 பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. செல்வி ரட்சா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மன்னிக்கவும். உலக அமைதிக்காக இறைவனடி சேர்ந்த முன்னாள் மேனேஜர் திரு நரசிம்மன் அவர்களுக்கும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. அங்கத்தினர் அனைவருக்கும் வணக்கம். பேரவை கூட்டம்
நம் நிதியின் 130வது ஆண்டின் வரலாற்று சிறப்புமிக்க பேரவை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிக்க நிர்வாக குழு இயக்குநர்கள், முன்னாள் இயக்குநர்கள், அன்புமிக்க பங்குனர்கள், நிதியின் அலுவலர்கள் ஆகியவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 மார்ச் 31 உடன் முடிவு பெற்ற ஆண்டின் தணிக்கை செய்யப்பெற்ற கணக்குகளை நிர்வாக குழுவினர் சார்பாக அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிதியின் கடந்த வருட லேவாதேவி செவனே நடைபெற்று நிதி நிலைமை சிறப்பான முறையில் சீராகவும் வளர்ச்சி பாதையிலும் உள்ளது. நிதியின் செயல்பாடுகளை மத்திய அரசு, நிதி நிறுவனங்கள், விவாகத்துறை மற்றும் ரிசர்வ் வங்கி இவைகள் வகுத்துள்ள நெறிமுறைகளை இம்மியும் பிசகாமல் முறையாக பின்பற்றி நிதியின் செயல்பாடுகள் செவ்வனே நடைபெற்றுள்ளன. நிதியின் லேவாதேவி ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து முன்னேறி நல்ல முறையில் நடந்து வருவது நாம் எல்லோருக்கும் நன்கு அறிந்துள்ளோம். இதற்கு காரணமான மதிப்பிற்குரிய நம் பங்குனர்களின் நல்ல ஆதரவை இந்த நேரத்தில் நிர்வாக குழுவினர் சார்பில் நன்றியுடன் பாராட்டுகிறேன். பங்குனர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களால் பெறப்படும் வைப்புகளுக்கு மற்ற வங்கிகள் வழங்கும் வட்டியை விட அதிகமாக கொடுத்து வருகிறோம். மணவாள நகர் கிளை அலுவலகத்திலும் பங்குனர்களுக்கு அனைத்து சேவைகளும் கால தாமதமின்றி சிறப்பாக வழங்கி வருகிறோம். நிதியில் டெபாசிட் செய்யும் டெபாசிட்தாரர்கள் குறிப்பிடும் நாமினிதாரர் நிதியின் பங்குனராக இல்லாவிடில் நாமினியாக்கும் நிதியின் மீது ஈடுபாடு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கும் பங்குகள் வழங்கி பங்குனராக்க ஆவண செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊத்துக்கோட்டையில் நமது நிதியின் பொது பாதுகாப்பு நிதியிலிருந்து 7100 சதுர அடி கொண்ட மனையும் அதில் கட்டியுள்ள பழைய வீடும் 1,44,72,000 மதிப்பில் வாங்கப்பட்டுள்ளது. பங்குனர்கள் நல்லாசையுடன் இந்த கணித ஆண்டில் புதிய கட்டடம் கட்டி கிளை அலுவலகம் தொடங்க ஆதரவு நல்கிறோம். கடந்த வருடங்களில் அளித்த போனஸ் பங்குகள், உரிமை பங்குகள் அனைவற்றுக்கும் சேர்ந்து டிவிடெண்ட் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வருடம் ரூபாய் 10 பங்கு ஒன்றுக்கு 9.28 மதிப்பு கூட்டியுள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். போனஸ் மற்றும் உரிமை பங்குகள் உள்பட. மணவாள் நகர் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பெட்டகங்கள், சேஃப் லாக்கர் கிளை அலுவலகத்தில் மிக குறைந்த டெபாசிட்டினையும் வருட வாடகையாக பெற்றுக்கொண்டு பங்குனர்கள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டு செப்டம்பர் 2019 சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பங்குனர்கள் இந்த பாதுகாப்பு பெட்டக சேவையை பெற்று பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளுக்கு நாள் வங்கிகள், சிறு வங்கிகள், ஸ்மால் பேங்க்ஸ், கூட்டுறவு வங்கிகள் மூலமும் அரசாங்க மானிய வட்டியுடன் நகைக்கடன் வெகுவாக வழங்கி வரும் நிலையில் நமது நிதியின் நகைக்கடன் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இருந்தும் உங்கள் நல் ஆதரவுடன் லாபம் ஈட்டி வருகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியின் வளர்ச்சிக்கு குறை ஒன்றுமின்றி ஊக்கத்துடன் சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் உளமார்ந்த பாராட்டுதல்களையும் நிர்வாக குழு சார்பில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நிதியின் பங்குகள் செவ்வனே நடைபெற ஆலோசனைகள் வழங்கி வரும் சக நிர்வாக குழு உறுப்பினர்கள், நிதியின் சட்ட ஆலோசகர், நிதியின் தணிக்கையாளர்கள், கம்பெனி செயலாளர், நிதி ஆலோசகர் ஆகியோருக்கு என் மனப்பூர்வமான நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியின் லாவாதேவிக்கு துணை நிற்கும் வங்கி நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை கூட்டம் நல்ல முறையில் நடைபெற பங்குனர்கள் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனைகளை வழங்கி பேரவை கூட்டத்தை சீரிய முறையில் நடத்த ஒத்துழைப்பை நல்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தணிக்கையாளர் அறிவிக்கையை திரு ராம்குமார் மேலாளர்
பொறுப்பு அவர்கள் வாசிப்பார். வருடாந்திர கணக்கியல் அறிக்கையின் மீதான அறிக்கை. நாங்கள் திருவள்ளூர் ஜனோபகரா சாஸ்வத நிதி லிமிடெட் நிறுவனத்தின் 31/3/2020 முடிவுற்ற இணைப்பில் கண்டுள்ள கணக்கியல் ஆண்டறிக்கைகளையும் லாப நட்ட கணக்கு அறிக்கையினையும் நிகர சொத்து கடன் பட்டியலையும் ஆராய்ந்து தணிக்கை செய்தோம். மேலும் அதன்படி குறிப்பிட்ட கணக்கியல் கொள்கைகளையும் தேவையான குறிப்புகளும் பெற்றுக்கொண்டோம். கணக்கியல் அறிக்கைக்குண்டான நிர்வாக பொறுப்பு. இந்த நிறுவனத்தின் நிர்வாக சபையின் பொறுப்பு நிறுவனச் சட்டம் 2013 பிரிவு 134(5) ஷரத்துப்படி இந்த கணக்கியல் அறிக்கை தயாரித்த விதம் உண்மை எனவும் நிறுவனத்தின் லாபகரத்தன்மை பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கணக்கியல் கொள்கைகள் கணக்கியல் தர நிர்ணயம் ஷரத்து 133 படி பொருந்தத்தக்க வகையில் உள்ளது. இந்த பொறுப்பு கூடுதலாக தேவையான கணக்கியல் படிவங்கள் இந்த சட்டத்திற்குட்பட்டதாகும். நிறுவனத்தின் சொத்துக்களை காக்கும் பொருட்டும் எந்த ஒரு ஏமாற்றுதலும் தவறும் நிகழாவண்ணமும் உடனே கண்டுபிடிக்கும் வகையிலும் இருத்தல் வேண்டும். அவசியமானவற்றிற்கு முடிவு எடுக்கவும் உத்தேச தொகை நிர்ணயிக்கவும் நியாயமான முறையில் இருக்கவும் போதுமான தேவையான உள் கணக்கீடு உள் கட்டுப்பாடு இருக்க வேண்டுமெனவும் இவை அனைத்தும் பூரணத்துவமாகவும் செம்மையாகவும் திறனாகவும் நடைமுறைப்படுத்துதல் இருத்தல் வேண்டும். குறிப்பிட்ட தவறான நோக்கத்திலேயோ அல்லது உரைத்தலோ இருத்தல் கூடாது. பட்டய கணக்காரின் பொறுப்பு. எங்கள் பொறுப்பு முழுமையான கணக்கியல் ஆண்டு அறிக்கை தணிக்கை செய்து அறிக்கை அளிப்பதாகும். நாங்கள் நிறுவன சட்டத்தின்படியும் அதில் உள்ளடக்கிய தர நிர்ணயங்களின் விதிகள் படியும் சட்ட விதி 143(2) படி வழங்கப்பட்டுள்ள ஆணைப்படியும் கணக்கியல் மற்றும் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் நிறுவன சட்டம் ஷரத்து 143(10) படி தணிக்கை அறிக்கையினை தர நிர்ணயத்துடன் தணிக்கை செய்துள்ளோம். அவ்வாறு செய்யப்பட்ட தணிக்கை நியாயமான நேர்மையான அறிக்கை எனவும் எவ்விதமான தவறான அறிக்கை வழங்கப்படவில்லை என அறிய பெறுகிறோம். தணிக்கை என்பது கணக்கியல் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் தொகைகள் சரியாக உள்ளனவா என்றும் அதற்கு தக்க சாட்சிகளும் விவரங்களும் பெறுவதாகும். அவ்வாறு நிர்ணயிக்கப்படும் முறை தணிக்கையாளரின் முடிவு மற்றும் கணக்கியல் அறிக்கையில் உத்தேசித்திருக்கும் தவறுகள் ஏமாற்றுதல் ஆகியவைகளின் மேல் முடிவெடுப்பதாகும். அவ்வாறு ஆய்வு செய்து அளிக்கப்படும் அறிக்கையில் தணிக்கையாளர் போதிய உள்கட்டுப்பாடு உள்ளனவா என்றும் உண்மை நிலவரம் கூறும்படியான கணக்கியல் ஆண்டறிக்கை தயார் செய்யப்பட்டதாகும். அதற்கு ஏற்ற வகையிலேயே தணிக்கை முறை நடைமுறை காலத்திற்கு ஏற்ற வகையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அவ்வாறு நடைபெற்ற தணிக்கையானது சரியான கணக்கியல் கொள்கைகள் பின்பற்றப்பட்டது எனவும் உத்தேசம் நிர்ணயிப்பதில் நியாயத்தன்மை கடைபிடிக்கப்பட்டது எனவும் நிர்வாகஸ்தர்கள் கடைபிடித்தார்கள் எனவும் அதே காரணத்தால் அனைத்து ஆண்டறிக்கைகளும் வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் தணிக்கைக்கு தேவைப்படும் சாட்சிகள் ஆதாரங்கள் அனைத்தும் தேவைக்கு ஏற்ப சரியான வகையில் வழங்கப்பட்டது எனவும் அதனை கொண்டே நாங்கள் எங்கள் ஆண்டறிக்கை மீதான எங்கள் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டதாகும். கருத்து. எங்கள் கருத்துப்படி எங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் விவரங்களுக்கும் உள்பட்டு கணக்கியல் ஆண்டறிக்கை சட்டத்திற்கு உட்பட்டு சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய அனைத்து தகவல்களும் உள்ளடக்கியதாகும். மேலும் பொதுவாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கணக்கியல் கொள்கைகள் மற்றும் உண்மை கூறுவனவாகவும் நிறுவனம் 31/3/2020 அன்று உள்ள நிலவரங்களும் அன்று முடிவுறும் ஆண்டிற்கான உபரியும் ஆகும். சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை மீதான அறிக்கை. சட்டம் விதி 143(3) படி வழங்கப்படுவது நாங்கள் தகவல் மற்றும் விவரங்கள் அடிப்படையில் கேட்டதும் பெற்றதும் எங்களுக்கு தெரிந்த வரையில் தணிக்கைக்கு போதுமானதாக உள்ளது. எங்களை பொறுத்தவரை சரியான தேவையான சட்டப்படி அனைத்து கணக்கியல் புத்தகங்களும் பராமரிக்கப்பட்டது.
இணைக்கப்பட்ட ஆண்டு முடிவு இருப்பு நிலை அறிக்கை, லாப நட்ட கணக்கு மற்றும் அனைத்து தகவல்களும் கணக்கியல் புத்தகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு சரியாக உள்ளது. எங்கள் கருத்துப்படி இணைப்பில் உள்ள அனைத்து கணக்கியல் அறிக்கைகளும் சட்டத்தில் விதி 133 படி கூறப்பட்ட கணக்கியல் தர நிர்ணயத்திற்கு உட்பட்டதாகும். எங்களுக்கு எழுத்து மூலமாக வழங்கப்பட்ட தகவல்கள் படி 31/3/2020 படி எந்த நிர்வாக சபை உறுப்பினரும் தகுதி அற்றவர் ஆக இல்லை. சட்ட விதி 164(2) படி நியமனப்படி கணக்கியல் உட்கட்டுப்பாடு தேவையான அளவிற்கு உள்ளன எனவும் அதன் மீதே அனைத்து அறிக்கைகளும் வழங்கப்பட்டது எனவும் அவ்வாறு திறன் மற்றும் கட்டுப்பாட்டின் மீதான தனி அறிக்கை இணைப்பு 1 வழங்கப்படுகிறது. எங்கள் அறிக்கை தேவை, திறன், உட்கட்டுப்பாட்டின் மீதான எந்த மாறுதலும் இல்லாத அறிக்கை எனவும் கணக்கியல் உட்கட்டுப்பாடு மற்றும் கணக்கியல் அறிக்கை வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவன சட்டம் விதிமுறை 2016 படி விதி 11 படியும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் அறிக்கை அடிப்படையில் இதர விஷயங்களுக்கான தணிக்கை அறிக்கை நிறுவனத்தின் அதன் நிதி நிலையானது எந்த வழக்கினாலோ நிலுவை வழக்கினாலோ பாதிப்பு இல்லை. உத்தேச நட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம் எதுவும் இல்லை. முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதிக்கு மாற்றப்பட வேண்டிய தொகைகளில் காலதாமதம் ஏதும் இல்லை. கீழ்காணும் நிறுவனங்களில் மாற்றப்பட வேண்டிய தொகைகளின் காலதாமதம் ஏற்பட்டது. மாற்றப்பட வேண்டியது அல்லது மாற்றப்பட வேண்டிய தொகைகள் ஏதும் இல்லை. நிறுவன சட்டம் தணிக்கையாளர் அறிக்கை ஆணை 2016 படி மத்திய அரசால் விதி 143(2) படி அனைத்து தகவல்களும் இணைப்பு B பத்தியில் 3/4 ஆணையில் கண்டுள்ளபடி வழங்கப்பட்டுள்ளது. நன்றி. அடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுதல். திரு ராம்குமார் மேலாளர் பொறுப்பு அவர்கள் வாசிப்பார். வழக்கமான அலுவல் சாதாரண தீர்மானங்கள் 2020 ஆண்டு மார்ச் 31 தேதியோடு முடிவடைந்த நிதி ஆண்டின் தணிக்கை செய்யப்பட்ட இருப்புநிலை குறிப்பு, வரவு செலவு கணக்கு, தணிக்கையர் மற்றும் இயக்குநர்களுடைய அறிக்கைகளை ஏற்று அங்கீகரிக்க. அங்கத்தினர்களின் கோரிக்கைக்கு அங்கீகரிக்கலாமா என்பதை சொல்லலாம். அங்கீகரிக்கப்பட்டது. பொதுநிலை பங்குகளுக்கு 2019-20 ஆண்டிற்கான பங்காதாய விகிதம் 25% என நிர்ணயம் செய்து பேரவைக்கு பரிந்துரை செய்ய. அங்கீகரிக்கப்பட்டது. சுழல் முறைப்படி பதவி விலகும் திரு வி. பாலநரசிமுலு பிகாம் MBA மற்றும் திரு PV சண்முகன் அவர்களின் இடத்தில் இயக்குனரை தேர்ந்தெடுக்க இவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உள்ளவர்களாதலால் மறுதேர்தலுக்கு நிற்கின்றார்கள். அங்கீகரிக்கப்பட்டது. சிறப்பு அலுவல்கள், சிறப்பு தீர்மானங்கள் 2020-21 ஆண்டிற்கு நிதி தலைமை மற்றும் கிளை அலுவலக கணக்குகளை தணிக்கை செய்ய இந்த ஆண்டு 2020 பேரவை கூட்ட முடிவு தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு பேரவை கூட்ட முடிவு 2021 வரை ஒரு தணிக்கையாளரை நியமித்து அவருக்குரிய சன்மானத்தை நியமனம் செய்ய தீர்மானிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பங்குனர்கள் கருத்தை அறியவும். பங்குனர்கள் கருத்தை தெரியப்படுத்தலாம். சார், இப்போ நிதியில் வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டேனா ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். அது வந்து சாட்டர்டேயில் நம்மளுக்கு ஹாலிடே இருக்குதுன்னா ஃப்ரைடே அன்றைக்கி அது பேங்க் ஹாலிடே, சாட்டர்டே பேங்க் ஹாலிடே இருக்கும்போது நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு SMS வருது.
இது மாதிரி நிதி வந்து நாளைக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்னு வச்சுருக்காங்க. எஸ்எம்எஸ் பார்க்குறத விட வாட்ஸ்அப்புங்கிறது இம்மீடியட்டாக பார்க்குறாங்க. இது எல்லா லெவல்லையும் அதிகாரிகள்லேருந்து அடிமட்ட மக்கள் வரைக்கும். அதனால் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு இதே மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சென்று சேரும். அது மெசேஜஸ் வந்து தமிழில் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கிலீஷில் மட்டும் நம்ம கொடுக்குறோம், இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜும் வாட்ஸ்அப்பில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து இமீடியட்டாக வந்து வரணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. ஸோ மெசேஜஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இல்லைன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்ன கருத்துக்கு கடைசியாக நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் பதில் அளிப்பார். பேரன்புடையவர்களே, தலைவர் அவர்களே மற்றும் இயக்குநர்களே, வருகை தந்துள்ள பங்குதாரர்களே, சிப்பந்திகளே, அனைவருக்கும் என் வணக்கம். 130வது ஆண்டு பேரவை கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதை தோற்றுவித்து இவ்வளவு அளவுக்கு உயர்வதற்கு காரணமான முன்னோர்களெல்லாம் நாம் வணங்க வேண்டும். அந்த வகையிலே அவர்களை நான் வணங்குகிறேன். இந்த ஆண்டு 130வது ஆண்டு பேரவையினுடைய கூட்டம் சிறப்பாக நடந்தாலும் இந்த ஆண்டு தமிழிலே ஆடிட்டர், அதாவது தணிக்கையாளர் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கம்பனுக்கு ஒரு கவிஞன் சொல்லுவான், எண்ணி எண்ணி எழுதினானோ எண்ணாமல் கொட்டினானோ கம்பன் என்னும் கவிதை தச்சன்னா. அதுபோல தமிழிலே அவர் எண்ணி எண்ணி எழுதினாரோ அல்லது டிக்ஷனரி பார்த்து எழுதினாரோ எப்படி எழுதினாரோ தெரியவில்லை, அவ்வளவு அழகாக பொருத்தமாக எழுதியிருக்கிறார். இதில் தமிழிலே ஆங்கிலத்திலே புலமை உள்ளவர்கள் தமிழிலே பார்க்க வேண்டுமென்றால் இந்த ஆடிட்டர், அதாவது தணிக்கையாளர் செய்த முறையை பார்க்க வேண்டும். முறை அருமையாக இருக்கிறது, அழகாக அமைந்திருக்கிறது, நல்ல தமிழிலே அதை செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த பங்குதாரர்கள் தெளிவாக படிப்பதற்கும் அதில் உள்ள முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் நம்பிக்கை ஏற்படுவதற்கும் இது ஒரு சிறப்பான வழி. ஏனென்றால் தாய்மொழி தமிழ்நாடு, தேசிய உணர்வு வேண்டும், மொழி உணர்வு வேண்டும், தமிழன் என்ற சிறப்பு வேண்டும். அந்த வகையிலே இந்த தணிக்கையாளர் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். இப்பொழுது நான் அவரை சிறப்பாக சொல்வதற்கு அதிலே நான் முழுமையாக ஈடுபட்டவன் என்ற உணர்வோடு நான் சொல்லுகிறேன். இப்போது இங்கே தணிக்கை பார்த்தார்கள், தணிக்கையிலே சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நிர்வாகம் திறமையாக செய்திருக்கிறது, அதை பிழை இல்லாமல் செய்திருக்கிறது, குற்றம் இல்லாமல் செய்திருக்கிறது என்பதற்கு நான் எந்தவித பிழையும் இல்லாமல் செய்திருக்கிறது என்று ஒரு சிறப்பினையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட எந்த குறையும் இல்லை, எந்த கடனும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள், தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிதி 2 குட்டி போட்டிருக்கிறது. ஒன்று மணவாள நகர், ஒன்று ஊத்துக்கோட்டை தோன்றப்போகிறது. அந்த வகையிலே சிறப்புடையது. இந்த நிர்வாக தலைவர் அருள்மிகு கஜேந்திரன் அவர்களையும் அவர்களோடு இருக்கின்ற நிர்வாகஸ்தர்களையும் நான் மிகவும் பாராட்டி வணங்குகிறேன். வணக்கம். நன்றி. இளைஞர்களின் கருத்துக்கு ஏற்புரை மற்றும் பதில் செயலாளர் அவர்கள் வழங்குவார்.
130வது வருட பேரவை கூட்டம் நல்ல முறையில் சீரிய முறையில் நடைபெற்று வருவதற்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் வரவேற்கிறோம். கருத்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், பாராட்டுக்குரியது. இல்லை 3 அங்கத்தினர்கள் மட்டும்தான் கருத்து சொன்னாங்க, மற்றவங்க சொல்லலை. யாராவது சொல்ல விருப்பப்பட்டால் தயவு செஞ்சு சொன்னால் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மற்ற யாராவது சொல்லணுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். சொல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லலாம், சஜஷன் கொடுங்க. கிரிட்டிக்ஸ் இல்லைன்னா டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும், அதை ஏற்றுக்கணும். இன்னும் நிதி வந்து இன்னும் 100 ஆண்டு காலம் நல்லபடியாக சிறப்புற செயல் பண்ணணுங்கிறது எங்களுடைய எண்ணம். யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? யாராவது பேச விரும்புகிறீங்களா? தலைமை ஆசிரியர், ஈக்காடு ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர். இப்போ நம்ம ஃபிக்ஸடில் பணம் போட்டுக்கிறோம். அதிலேருந்து லோன் எடுக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து 2% தான் மேற்கொண்டு வட்டி வாங்குறாங்க. இதில் 3% இருக்குது. இது ரொம்ப நாளாகவே நான் சொல்லணுன்றது. ஐயா திருப்பி சொல்லவே சரி, இதை நம்ம சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸடு போட்டுருக்குறோம், அதில் லோன் எடுக்கிறோம். இப்போ நான் 5 lakhs போட்டுக்கிறேன், அதில் 90% எடுக்கும்போது 80% தாங்க 4045 4,50,000 வருது. அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுக்குற வட்டியை விட 7% வட்டி கொடுக்குறீங்கன்னா 10% வாங்குறீங்க நீங்கள். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து 2% போட்டு தான் 9% வாங்குறாங்க. அதை ஏற்பாடு செய்தால் நல்லா இருக்கும். இல்லை, இது ரொம்ப நாளாக கேட்கணுன்றதுங்க எனக்கு. ஏன்னா நான் அடிக்கடி லோன் எடுக்கிறேன், போட்டுட்டு ஐயா கிட்ட லோன் எடுக்கிறேன், அவசரத்துக்கு வந்து கேட்டும் எடுத்தும் போகிறேன். அதனால் இது செய்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே 2% தான். இப்போ கும்பகோணம் பரஸ்பர நிதி லிமிட் இருக்குது, அதுலேயும் 2% தான். நம்ம இடத்துல ஒண்டி தான் 3%. மீதி எல்லா பேங்க்கு, எல்லா கோஆபரேட்டிவ் எல்லாமே 2% தாங்க. இது ரொம்ப நாளாக நான் கேட்கணுன்றதுங்க. நான் யாரையும் கேட்கலை. இப்போ கூட வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு யோசனை பண்ணேன். சொல்லவே சரி இல்லைங்க, அவ்வளோதாங்க. இல்லை வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுதே. பட்சி பார்த்தல, ரொம்ப தேங்க்ஸுங்க. பேச வைப்பு தொகையே இப்போ வாங்கிறதில்ல, அதை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஃபிக்ஸட் டிபாசிட். ஏன்னா மணவாள் நகரில் இப்போ ஊத்துக்கொட்டியில் வரப்போகுது, உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது முன்னாடியாக செய்யுங்க. ஏதாவது தகவல் சொல்ல இருப்பீங்களா? அபிப்பிராயம் சொன்ன அனைத்து அங்கத்தினர்களும் நன்றி. இப்போ ஒன்றொன்னா முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிடுறேன். முதல்ல திரு பாஸ்கர் சார் மணவாள் நகர்லேருந்து வந்திருக்காங்க. சார், நீங்கள் கொடுத்த முதல் கருத்து SMS ஃப்ரைடே அனுப்பு. பழனி சார் சொல்லுங்கள். அதாவது மணவாள் நகரில் பாதுகாப்பு பெட்டகம் வச்சுருக்கீங்களே, அதனுடைய வருமானம் அதை நம்ம போட்டிருக்க முதலுக்கு ஏறக்குறைய வட்டியாவது வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. இங்கே வரதா இருக்குது, அது அங்கேருந்தே பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய கருத்து, நீங்கள் அதை யோசனை பண்ணி செய்யுங்க. இங்கே வர்றதுக்கு தேவையில்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. ஐயா வணக்கம். இன்னும் வேறு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குங்களா ஐயா? திரு பாஸ்கர் சார் சொன்னாருங்க, சனிக்கிழமை பேங்க்கு 2 சனிக்கிழமை வேலை செய்யுது, 2 சனிக்கிழமை பேங்க் லீவு. ஆனால் நாங்கள் எல்லா சனிக்கிழமையும் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு சனிக்கிழமை பேங்க் லீவு நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை SMS அனுப்புகிறாங்க, பல்க் SMS அனுப்புகிறாங்க.
எல்லாருக்கும் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அந்த அனுப்பும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நாங்கள் மறுநாள் வேலை செய்கிறோம். அதனால் நகை கடனோ இல்லை எந்த ஒரு லேவாதேவிக்கோ பிரான்ச்சுக்கு வரணும் இல்லை ஹெட் ஆஃபீஸுக்கு வரணுன்னா வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், நம்பர் 1. தமிழில் அனுப்பிச்சா அனுப்பலாம் நல்லாயிருக்கும், நம்பர் 2. 2 சஜஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம், மனசார ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாட்ஸ்அப்புங்கிறது சில செயல்முறை சிக்கல்கள் இருக்குது. நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சில்ல. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தால் தான் வாட்ஸ்அப் பண்ண முடியும், நம்பர் 1. வாட்ஸ்அப்பில் பல்க் வாட்ஸ்அப் வந்து ஒரு தனி பிளாட்ஃபார்ம். பல்க் வாட்ஸ்அப் அனுப்புறதுங்கிறது ஒரு தனி பிளாட்ஃபார்ம். அது தனி டெக்னாலஜி, தனி திறமை. அது வந்து திறமை சொல்ல மாட்டேன், தனி டெக்னாலஜி. அதற்கு கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் செய்கிறதா இருக்கும். அப்படி செஞ்சும் பொதுவாக எல்லாருக்கும் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், சாதாரண கீபேட் ஃபோனாக இருக்கலாம், எஸ்எம்எஸ் சேர்ந்துடும். ஆனால் வாட்ஸ்அப் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் போகுமே தவிர சாதாரண கீபேட் ஃபோன் வச்சுருக்கிறவங்கள அதுக்கு ரீச் ஆகாது, 1. 2வது, வில்லேஜஸ் நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நிறைய பேர் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லெவலுக்கு நிறைய பேர் இன்னும் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போகவே இல்லை. ஸோ அதனால் எஸ்எம்எஸ் தான் மேக்ஸிமம் ரீச் ஆகும்போது அது 1. அது அது இல்லாமல் மோஸ்ட்லி அனைத்து வங்கிகள் அல்ல எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எது எடுத்தாலும் எல்லாருமே இந்த எஸ்எம்எஸ் தான் இப்போ கல்ச்சராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு அடுத்தாமல் இருக்குது. வாட்ஸ்அப்புன்னா வாட்ஸ்அப் இருக்கிற நம்பராக இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் அனுப்பணுமே தவிர பல்காக வந்து நான் இப்போ வந்து எஸ்எம்எஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 4000 பேருக்கு எஸ்எம்எஸ் ஒரு வாட்டி ஒரு சைக்கிள் எஸ்எம்எஸ் அனுப்புனா 4000 பேருக்கு போகுதுங்க. 1. தமிழில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணலாம் சார். அது வந்து முடியக்கூடியது. அந்த சாதியத்தை பார்த்து தமிழில் ஒவ்வொரு வாட்டி அனுப்புகிறோம், ஒவ்வொரு வாட்டி அனுப்பல. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்லையும் தமிழ் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் இப்போ சாதாரண நாங்கள் அனுப்புகிற மெசேஜே ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்புறது 2 எஸ்எம்எஸ் கணக்கில் போகுது. ஏன்னா அந்த ஸ்பேஸு நம்மளோட நிதியுடைய பேரே பெருசு, அது ஃபோன் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, அது மெசேஜ் கண்டென்ட் எல்லாம் இருக்கும்போது அதுவே 2 மெசேஜாக போகுது. தமிழ் மெசேஜாக இருக்கும்போது அந்த பைட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அந்த பைட்ஸ் கணக்கில் இன்னும் அதிகமான பைட்ஸ் ஆகி ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது 4 எஸ்எம்எஸ் கணக்குலையும் 5 எஸ்எம்எஸ் கணக்குலையும் போகுது. இப்போ 4000 பேருக்கு அனுப்பும்போது அது 20,000 எஸ்எம்எஸ் 25,000 எஸ்எம்எஸ் கணக்கில் நமக்கு போகுது. அது வந்து செயல் வடிவத்தில் பார்க்கும்போது ரொம்ப கூடுதலான செலவாக இருக்குது. அதுக்காக அது வந்து முக்கியமான கட்டத்தில் மட்டும்தான் அந்த தமிழ் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுதே தவிர மற்ற சாதாரண நேரத்தில் இங்கிலீஷ் எஸ்எம்எஸ் வந்து பரவலான ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கிலீஷ் எஸ்எம்எஸ் இருக்கிறதுனால அதை அனுப்பிச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போவும் நீங்கள் சொன்னதுக்கு கண்டிப்பாக நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தமிழ் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் சார். நம்ம முன்னாள் கவுன்சிலர் சந்திரன் ஐயா சொன்னாங்க, ஆடிட் ரிப்போர்ட்டை பாராட்டினாங்க, நிர்வாகஸ்தர்களை பாராட்டினாங்க. ரொம்ப நன்றி. நிர்வாகஸ்தர்கள் சார்பில் உங்களை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சந்திரன் ஐயா வணக்கம். தேங்க்ஸுங்க. அப்புறம் நீங்கள் டெபாசிட் வாங்கிறதுலன்னு சொன்னீங்க, வாஸ்தவம் தான் ஐயா. அது ஏதோ பகவானுடைய ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு பொசிஷனில் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. உங்களாண்ட டெபாசிட் வாங்கினா அதை சரியான வகையில் பராமரித்து அதை உங்கள் அங்கத்தினர்களுக்கு கடன் கொடுத்து அதுலேருந்து வருமானம் வந்தால் தான் அந்த டெபாசிட்டுக்கு நாங்கள் வட்டி கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நிதி நிலைமை நல்லா இருக்கிறதுனால உங்களால் டெபாசிட் வாங்கி அங்கத்தினர் டெபாசிட் வாங்கி சும்மா வச்சிட்டு இருந்து அதுக்கு வந்து வட்டி கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் அதை நாங்கள் இன்னும் பரிசீலனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அது நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை. ஊத்துக்கோட்டையில் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த நிலத்தை நம்ம இடிச்சிட்டு கட்டுமான் தேவையில்லை, கண்டிப்பாக பண தேவை வரும். தேவை வரும்போது கண்டிப்பாக டெபாசிட் வாங்குவோம். அந்த டெபாசிட் வாங்குற நிலைமையில தான் எங்களுடைய பிளானிங்கும் இருக்குது. கண்டிப்பாக வாங்குவோம் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக டெபாசிட் வாங்குவோம். நல்லபடியாக நடக்கும். ஊத்துக்கோட்டை பிரான்ச்சு நல்லபடியாக நடக்குங்கிறத ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்ஸ். பழனிச்செட்டியார் சொன்னார், அடமான கடனுக்கு 10 வருஷம். ஆனால் உட்காருங்கண்ணா, நீ உட்காரு. அடமான கடன் 10 லட்சம் கொடுங்க, 10 வருஷத்துக்கு கொடுங்க. ரொம்ப சிறப்பான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஜஷன். ஆனால் எங்கள் கை கட்டி போட்டிருக்கு. இது கவர்மெண்ட் ரூல். அதாவது நம்மளுடைய டெபாசிட் வந்து கிட்டத்தட்ட 16 கோடி இருக்குது. அங்கத்தினர்கள் 9,000 பேர் இருக்கிறாங்க. 9,000 பேர் அங்கத்தினர்களும் 16 கோடி டெபாசிட் இருக்கிற நிர்வாகத்தில் பெர் இண்டிவிஜுவல் ஒரு அங்கத்தினருக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச கடன் 7 லட்சம் தான். 7 லட்சத்துக்கு மேலே நாங்கள் கடன் கொடுக்க முடியாது. ஒன்று. அதே மாதிரி 7 வருஷங்கிறதும் அதுவும் ஒரு சட்ட ரீதியான ஒரு குறைபாடு சொல்ல மாட்டேன், ஒரு கைடன்ஸும் ப்ளஸ் நடைமுறையிலையும் 5 வருஷம் முன்ன 5 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அது எப்போ சட்டத்தில் ஓகேன்னும் போது 5 7 ஆக்கணும். அந்த 7 10 ஆக்கலாம்னு விதிமுறை வந்தால் கண்டிப்பாக அதை 10 வருஷம் ஆக்கலாம். எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அங்கத்தினர்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நிதி இருக்கே தவிர நிதி சம்பாதிக்கிறதுக்காக நிதி இல்லை. நிதி வந்து அங்கத்தினர்கள் சேவை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறேன், ஏதாவது ஒரு வீடு வேணும், அதனால் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி நீங்கள் முன்னேறினா அங்கத்தினர்கள் முன்னேற்றத்தில் சந்தோஷம் பார்க்கறது முதல்ல நிதியாக தான் இருக்கும். அதனால் சந்தோஷமாக கொடுக்கலாம், எந்த ஆட்சேபனும் இல்லை. சட்டத்தில் நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அப்ரூவல் இருந்தால் கண்டிப்பாக செய்யப்படும். ஐயா திருப்தியா இருக்குங்களா? பதில் திருப்தியா? அடுத்தது சேஃப் டெபாசிட் லாக்கர் வயபிளான்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு சின்ன கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட 70-75 பேர் லாக்கர் வச்சிருக்கிறாங்க. அந்த லாக்கர் வச்சிருக்கிறதுனால சௌகரியம் உண்டா இல்லையாங்கிறது வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த 75 பேர் தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம வச்சுக்காம நம்ம அனுபவிக்காம நம்ம எப்போ வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்க நம்ம பார்த்தா அதனுடைய அருமை தெரியாது. உங்களாண்ட ஒரு சொத்து இருக்குன்னா கூட, ஒரு பேனா வாங்கினா கூட அந்த பேனா வச்சு நீங்கள் எழுதினா தான் அந்த பேனாவுடைய அருமை தெரியும் உங்களுக்கு. அதனால் இது வந்து மணவாள் நகரில் எல்லாருமே சின்ன சின்ன போர்ஷனில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சின்ன ஃபேமிலிஸ் இருக்காங்க. வெளியூருக்கு போகும்போது செய்யும்போதோ இல்லை அது மாதிரி வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாத செல்வங்கள் இருந்தால் அதை இங்கே வந்து வச்சுக்கக்கூடியதுக்கு சமுதாய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த சேஃப் டெபாசிட் லாக்கர் வச்சுருக்கோமே தவிர வியாபார ரீதியாக துட்டு சம்பாதிக்கணுங்கிற இடத்துல லாக்கர் வச்சுக்கல. ஒன்று, எல்லா பேங்க்ஸ்லேயும் மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் தான் லாக்கர் யூஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே லாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஆஃபீஸ் க்ளோசிங் டைம் வரைக்கும் 5 மணி வரைக்கும் சேஃப் டெபாசிட் லாக்கர் யூஸ் பண்ணலாம். எப்போ வேணால் வைக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் வைக்கலாம். அதாவது வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணுறோன்னா 6 நாளும் சேஃப் டெபாசிட் லாக்கர் யூஸ் பண்ணலாம். அந்த ஆஃபீஸ் டைமிங்ஸ் மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்தில் 4 வாட்டி இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை 30 வாட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான கட்டணம் இல்லை. இது சேவை மனப்பான்மை அடிப்படையில் அங்கே இருக்கிறவங்க சௌகரியத்துக்காக நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறதுனா சேஃப் டெபாசிட் லாக்கர். இது கஸ்டமருடைய வில்லிங்ஸ்க்காக. அதனால் இன்னொரு குருஷல் பார்த்தீங்கன்னா சேஃப் டெபாசிட் லாக்கர் அப்படிங்கிற அந்த லாக்கர் வாடகை அது மட்டும் வருமானம் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பம் ஒரு 5 சவரன் 10 சவரன் வச்சுருக்காங்கன்னா உபயோகப்படாதப்ப லாக்கரில் வைக்கிறாங்க. பண தேவையாக இருக்கும்போது லாக்கர்லேருந்தே எடுத்து இங்கேயே அடமானம் வச்சு கடன் வாங்கிக்கிறாங்க. திடீர்னு பணம் வரும்போது அடமானத்தை மீட்டுறாங்க, திடீர்னு லாக்கரில் வச்சிடுறாங்க. ஸோ அது எவ்வளோ அவங்களுக்கு சௌகரியமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்கிறது நினச்சி பாருங்கள். இது வந்து கஸ்டமர் பெனிஃபிட், கஸ்டமருடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய திருப்தி, சந்தோஷம், பராமரிப்பு அடிப்படையில் அது நடத்தப்படுதுங்க. இன்னொன்று, உங்களுடைய
சேஃப் டெபாசிட் லாக்கருக்காக வச்சிருக்கிற முதல் அந்த வாடகை அவங்க கொடுத்துருக்கிற டெபாசிட் கண்டிப்பா நிதிக்கு லாபகரமாக தான் இருக்குது. அதனால நஷ்டமா இல்லை பிரயோஜனமா இல்லை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த கணக்கு இங்கே தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. பார்த்துங்களா? திருப்தியாயா? அதான் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் எஃப்டிக்கு +3% சொல்லிப்பட்டாங்க. லோன் ஆன் எஃப்டியில் வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்டோட +3% பார்க்குற மாதிரி 2% போடலாமான்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து எப்படின்னா அது வந்து அந்த கம்பெனியினுடைய சைஸை பொறுத்து தான் அதனுடைய கணக்கு. இப்போ நம்ம வந்து முதல் ஸ்டாஃபு, சேலரி, மெயின்டெனன்ஸு அதெல்லாம் கணக்கு பண்ணி அதில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, அதை பேஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணும்போது நம்ம அந்த +3% இப்போ டெபாசிட் லோன் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. எங்களுடைய டோட்டல் லோன்ஸில் நாட் ஈவன் 5% வந்து லோன்ஸ் பேஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஜொல் லோன் தான் மேக்சிமம் இங்கே வந்து அங்கத்தினருடைய வரவேற்போட நடக்கிறது தவிர டெபாசிட் லோன் ரொம்ப கம்மி. அதில் வந்து +2% போடும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ அதுக்கு உண்டான இப்போ உங்களுக்கு டெபாசிட் லெட்ஜரும் மெயின்டைன் பண்ணணும், லோன்ஸ் லெட்ஜரும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உண்டான சட்டத்தை ஒரு நீங்கள் லோன் வாங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது அந்த ஸ்டாஃப் வந்து எழுத்து வேலைலாம் இருக்குது. ஸோ அந்த செலவுகள் அதெல்லாம் வச்சு பராமரிக்க பார்க்க போகும்போது அந்த +3% இருந்தால் தான் அவங்களால மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிதிக்கு அந்த ஆக்டிவிட்டினால நிதி வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு, சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர அதோட கம்மியாக வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிர்வாக குறைபாடுகள், நிர்வாகம் இழப்பீடு வர்றதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கிறதுனால +3% போடுறோம். ஆனால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். டைம் கிடைக்கும் போது அதாவது வசதிப்பட்டால் கண்டிப்பாக +2% ஆக்குவதற்கு நான் ட்ரை பண்ணுறேன் சார். நல்லது. அங்கத்தினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லுங்க சார். வேற ஏதாவது டவுட்டு கருத்து தெரிவிக்கிறதோ சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்க. நிதியினுடைய நிர்வாகம் இன்னும் சீரிய முறைப்படி செய்யறதுக்கு இன்னும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க. வணக்கங்க. இப்போ இந்த லாக்கர்ல வைக்கிறோம் இல்லைங்களா, அது நாங்க என்ன வைக்கிறோம் ஏதுன்னு பேங்க்ல யாரும் பார்க்க மாட்டாங்களாம். சப்போஸ் அது ஏதாவது ஆயிடுச்சு, அதாவது காணா போயிடுச்சு, ஏதோ பேங்க்ல இருந்தே போயிடுச்சுன்னு, அப்ப அதை எப்படி நீங்க எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவீங்க? இப்ப நான் ஒரு லாக்கர்ல வைக்கிறோம் இல்லைங்களா நகை, நாங்க வந்து 2 செயினோ இல்ல 3 நெக்லஸ் என்ன வைக்கிறோன்றத பேங்க்குல வந்து எதுவுமே கணக்கு வச்சுக்க மாட்டாங்களாம். நம்பர் 1. பேங்க்ல யாரும் வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்களாம். திறந்து விடுறது மட்டும்தான் அவங்க வேலை. நாங்க என்ன வைக்கிறோம், நான் எத்தனை வளையல் வச்சிருக்கேன், எத்தனை நெக்லஸ் வச்சிருக்கேன், எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் இன்கேஸ் ஒரு த்ரிஃப்ட் ஏதோ ஒன்று திருட்டு நடந்துடுது, ஏதோ ஒன்று லாக்கர்ல கூட வந்து எடுத்துடுறாங்கன்னா அப்ப நீங்க அதை எங்களுக்கு எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க பாக்குறது இல்லை நான் என்ன வைக்கிறேன்னு. இப்ப நான் ஒரு 50 சவரம் வைக்கிறேன்னா அது நீங்க பாக்குறது இல்லை. அப்ப அது எப்படி எங்களுக்கு சேஃப் ஆகும்? வச்சிருக்கீங்களா? இல்ல அது மாதிரி சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பயம். இல்ல இப்ப வைக்கல. இப்போ நீங்க லாக்கர் வச்சிருக்கீங்க. நீங்க லாக்கர் பதிவு பண்ணிருக்கீங்களா, லாக்கர் வச்சிருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னாங்க வைக்க சொல்லி, நாங்களும் ஒரு ஐடியா இருந்தது வைக்கலான்னு. அப்ப பேங்க்ல இந்த மாதிரி சொன்ன உடனே எங்களுக்கு கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் இல்லை பயம். ஏன்னா பேங்க்ல கூட வந்து துப்பாக்கி காட்டி எடுத்துட்டு போற இதுவும் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்ப நான் என்ன வச்சேன் ஏது வச்சேன்னு தெரியாது, போயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஸோ அது சேஃபா எனக்கு ஃபீல் ஆகல. இன்சூரன்ஸ் எதுவுமே இதுல வந்து நீங்க கேட்டீங்க 100% ஃபேக்ட், 100% உண்மை. இது வந்து சத்தியபூர்வமான நிஜம், இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த லாக்கர் வைக்க போகும்போது அந்த ஃபார்ம்ஸு
டேர்ம்ஸு கண்டிஷன்ஸ் படிச்சுனீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வைக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் எடுக்கிறீங்களே தவிர உள்ள வைக்கிற திங்ஸுக்காக எந்த பொறுப்பும் நிதி ஏற்காது. சேஃபாக வைக்கிறதுக்கு சேஃப், அதாவது நீ உங்கள் கையில் ஒரு லாக் இருக்குது, உங்கள் நாலேஜ் எல்லாமே எங்கள் மேனேஜரும் எங்கள் ஸ்டாஃபை திறக்க முடியாது. எங்கள் மேனேஜர் தெரியாமல் நீங்களும் அதை திறக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி புக்கில் கையெழுத்து போட்டு அவங்க ஐடென்டிட்டியை அவங்க சிஸ்டமில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த லாக்கர்னுடைய ஓனரான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி புக்கில் கையெழுத்து போட்டு வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் யூ வில் பி அலவுட் இன்சைட். நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் லாக் போட்டு திறந்து விட்ட பிறகு அப்புறம் நீங்கள் உங்கள் லாக் கீயை போட்டு திறந்து தான் அதை உபயோகப்படுத்த முடியும். அதெல்லாம் ஓகே. ஒரு நிமிஷம், அதுதான் ஓகே. அதனால் உங்களுக்கு தெரியாமல் அவர் எடுக்க முடியாது, அவர் தெரியாமல் உங்களோட முடியாது. நீங்கள் என்ன வைக்கிறீங்க, நீங்கள் என்ன எடுக்கிறீங்கிறது நிதியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால நிதியில் நாங்கள் எந்த பொறுப்பும் ஏற்க முடியாது. இது எந்த பேங்க்கில் எடுத்தாலும் எடுத்தாலும் இது கிடையாது. இப்போ நிதியிலே ஜொல்லோன் வாங்கும்போது அது வந்து இத்தனை கிராம் வெயிட்டு, இன்ன பொருள், அதை ஃபோட்டோ எடுத்து பதிவு செஞ்சு அதை பராமரிக்கிறதுனால இன்ன பொருள் வச்சிங்க, இன்ன எடை, அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் வந்து இதனுடைய குறைஞ்சபட்ச மதிப்பீடு எல்லாமே போட்டிருக்கிறதுனால அது வந்து அதுக்கு இன்சூரன்ஸும் கவர் பண்றதுனால அந்த ஜுவல் பிளட்ஜ்டு ஜுவல். அதான் சார் நான் சொல்றேன், அடமானம் வைக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு சின்ன பொருள் தான் நாங்கள் வைக்கிறோம். அதுக்கே நீங்கள் இவ்வளோ இது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் 30-40 சவரன் சப்போஸ் வீட்டு அடமான வீட்டு பத்திரம் கூட நாங்கள் வச்சுக்கலான்றாங்க. சோ அதுக்கு நீங்க எதனா இன்சூரன்ஸ் நீங்க உள்ள வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன வைக்கிறீங்க நீங்க வைக்கலாம், வெத்து பேப்பரும் வைக்கலாம், பத்திரமும் வைக்கலாம், நீங்க கவரிங் கோல்டும் வைக்கலாம், கோல்டும் வைக்கலாம், பணமும் வைக்கலாம், வெள்ளை பேப்பரும் வைக்கலாம். எது தெரியும் நம்ம? அதுதான் அதுக்கு ஒரு அசூரன்ஸ் இல்லன்றது தான் என்னோட क्वेश्चन. அதனால வந்து அது வந்து நிதி எந்த லாக்கர் உங்களுக்கு வாடகை மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர நிதியினுடைய செக்யூரிட்டி உங்களுக்கு திருப்தியா இருந்தால் நீங்க லாக்கர் உபயோகப்படுத்தலாம். நிதியினுடைய செக்யூரிட்டி நீங்க லாக்கருக்குள்ள வைக்கிறது வந்து ஐயா நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நின்று பேசுங்க. நீங்க நிறுங்க, அவங்க பேசி முடிச்ச பிறகு அப்புறம் பேசுங்க. உங்க பேர் சொல்லிவிட்டு பேசுங்க. லாக்கர் நிதியினுடைய சேஃப்டி லாக்கர்ல அங்கத்தினர் வைக்கிற பொருளுக்கு நிதி எக்காரணத்தை கொண்டும் பொறுப்பு ஏற்காது. ஏன்னா நிதிக்கு தெரியாது. சிம்பிளா இதுதான், இது வந்து யூனிவர்சல், உலகளாவே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய இது. ஒரு வேணுமா நீங்க அடமானம் வச்சுக்கின்னு காசு வாங்கிக்கோங்க, எல்லா அடமானம் அது உங்களுடைய விருப்பமே தவிர அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி செக்யூர்டா வேணும், அப்படி பொருளோட வேணும்னா பொருளுக்குன்னு அடமானம் வாங்கிக்கோங்க, அடமானம் பண்ணிட்டு லோன் வாங்கிக்கோங்க, அது கணக்கோட வரும். சேஃப்டி லாக்கர் யூஸ் பண்ணும்போது உள்ள வைக்கிற பொருளுக்கு நிதி எக்காரணத்தை கொண்டும் பொறுப்பு ஏற்காது. ஏன்னா நிதிக்கு தெரியாது. அதுதான் அதுக்கு சேஃப் இல்லன்றது தான் என்னோட ஃபீலிங். அது சேஃப்டி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சேஃப்டி இல்லை எனக்கு அந்த சேஃப்டி இன்னும் லோ ஆச்சு, நிதிக்கு சேஃப்டி பத்தாதுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டிலே லோன் வாங்கிக்கோங்க, இல்லை நீங்க வீட்டிலே வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. லாக்கருக்கு அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் இருக்கா? அந்த நம்ம பேங்க் லாக்கருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் இருக்கா? அந்த இன்சூரன்ஸ் பண்ணால் அந்த பார்ட்டி அந்த வசூல் பண்ண முடியுமா? உட்காருங்க, நான் சொல்கிறேன். சரி சரி, அதான் உட்காருங்க. வாங்கிக்கோங்க ஐயா. லாக்கருக்குள்ள என்ன பொருள் இருக்கே தெரியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பதிவு பண்ணுறது இல்லை, ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. அது எப்படி இன்சூரன்ஸ் பண்ண முடியும்? ஒரு பொருள் இது 5 ரூபா பொருள், 10 ரூபா பொருள், 50 ரூபா பொருள்னா இன்ன பொருள் இன்ன மதிப்பு இன்சூர் பண்ணலாம். என்ன பொருள்னே தெரியாமல் எப்படி இன்சூரன்ஸ் பண்ண முடியும்? இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்சூரன்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் அடமானம் வச்சுட்டு பதிவு பண்ணிவிட்டு ஐட்டம் சொல்லிவிட்டு லோன் வாங்கி, இல்லைன்னு இந்த லாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா உள்ளே வைக்கிற நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்க? காலி டப்பா கூட வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் வச்சுருக்குறாங்க, லாக்கர் வாங்கி வச்சுருக்காங்க. எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க, ஒரு 2 தடவை வைப்பாங்க, வெளியூர் போகும்போது வைப்பாங்க, மற்ற நேரத்தில் வைக்கிறது இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம். அதில் வந்துட்டு உள்ளே இருக்கிற பொருளுக்கு எக்காரணத்தை கொண்டு நிதி பொறுப்பு ஏற்காது.
அந்த லாக்கருக்கு வாடகை மட்டும்தான் வாங்குறோமே தவிர அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற பொருள் என்னன்னு நிதிக்கு தெரியாது, அதுக்கு எந்த பொறுப்பு நிதி ஏற்காது. அவர்கிட்ட கூட அவர் ஒருத்தர் பேசணும் சொன்ன அப்போ மைக் கூட அவருக்கு என்ன சரி சொல்லு இருக்கு பிரான்ச்சினுடைய ஏதாவது பிரான்ச்சினுடைய பில்டிங்கு, ஃபர்னிச்சரு, கம்ப்யூட்டரு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. அதான் இருக்கு ஐயா. அதாவது சொத்து பட்டியலில் போடக்கூடிய அத்தனை ஐட்டமும் இன்சூரன்ஸ் ஆயிருக்கு. ஆனா உங்க லாக்கருக்குள்ள நீங்க என்ன உங்க சொத்து என்ன வச்சிருக்கணும் அது எங்க பட்டியல வர்றதில்லை, அதனால இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. தவிர சொத்து பட்டியலுன்னு போடுற எல்லாமே பர்னிச்சர், டேபிள், சேர் உள்பட இன்சூரன்ஸ். சொல்லுங்க சார். சேஃப்டி லாக்கர்னு சொல்றீங்க, நான் வட்டி கட்டாத அளவுக்கு, ஏன்னா அந்த லாக்கருக்கு நான் ரெண்ட் கட்டுறேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஜுவல் வைக்கிறோம் சேஃப்டி லாக்கரில், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சேஃப்டி எடுத்துல லாக்கர் மட்டும் சொல்லலாம்ல நீங்கள்? இல்லை இல்லை செக்யூரிட்டி பார்த்துக்கிறோம். அது வந்து நீங்களும் ஒரு சாவி வச்சுக்கிறீங்க, நிதி மேனேஜரும் ஒரு சாவி வச்சுப்பாங்க. நிதி மேனேஜர் ஒரு லாக் ஓப்பன் பண்ண பிறகு தான் நீங்கள் இன்னொரு லாக்கை போட்டு திறக்கலாம், அவ்வளோதானே. தவிர எடுக்கலாம். சேஃப்டி லாக்கர் ரெண்ட் கொடுத்து அந்த சேஃப்டி லாக்கரை யூஸ் பண்ணி அதுதான் மெயின் கணக்கை. தவிர இதுல வந்து நீங்க 2 சவரன் வச்சிங்களா, 10 சவரன் வச்சிங்களா, 20 சவரன் வச்சிங்களா, வளையல் வச்சிங்களா, செயின் வச்சிங்களா, பணம் வச்சிங்களா தெரியாது. நீங்க என்ன வைக்கிறீங்கிறது நாங்க அது பதிவு பண்றது இல்ல. இது வந்து ஒன்லி ஃபார் லாக்கர் ரெண்டல் பர்பஸ் தான். இது வந்து உள்ள இருக்கிற பொருளுக்கு எக்காரணத்துக்கு செக்யூரிட்டிங்கிற கான்செப்டே அங்க இல்லை சார். இது எல்லா பேங்க்ஸ்லயும் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நன்றி ஐயா. நமது சாஸ்வத நிதியின் முன்னாள் இயக்குனரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திரு PV மணி அவர்கள் இந்த மகாசபைக்கு வர இயலாத காரணத்தால் தன்னுடைய பாராட்டை எழுத்து மூலமாக இங்கு அனுப்பியிருக்கின்றார். அதை நாம் வாசிக்கின்றோம். ஜனோபகார சாஸ்வத நிதியின் 130ஆம் ஆண்டு பேரவை கூட்டம் 26/12/20 அன்று சிறப்பாக நடைபெற இருப்பதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வதுடன் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். TJS நிதி திருவள்ளூர் கிளையான மணவாள நகர் பழைய கட்டிடத்தை புதுப்பித்ததுடன் பாதுகாப்பு பெட்டகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாராட்டுக்குரியது. கொரோனா காலத்திலே வங்கிகள் சரிவர இயங்காத நிலையிலே நிதியை தொடர்ந்து செயல்பட வைத்து பொதுமக்களுக்கும் நிதி உறுப்பினர்களுக்கும் தேவையான நகைக்கடன் மற்றும் அடமான கடன் பெற ஏற்பாடு செய்ததை பொதுமக்கள் வாழ்த்தி போற்றுகின்றனர். தினசரி நாளேட்டிலே நகைக்கடன் மற்றும் அடமான கடன் பெறவும் பாதுகாப்பு பெட்டகத்தை பயன்படுத்தி கொள்ளவும் விளம்பரம் தினமும் தொடர்ந்து செய்வதால் பலரும் பயன்பெற ஏதுவாக அமைந்திருக்கிறது. நிதியின் நிர்வாகத்தினர்கள் முயற்சியால் ஊத்துக்கோட்டையிலே மனையை வாங்கியதுடன் கட்டிடம் கட்டி விரைவில் நிதியின் கிளையை தொடங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நிதியின் வளர்ச்சியை காட்டுகிறது. ஊத்துக்கோட்டையில் விரைவில் கிளை செயல்பட உள்ளது. நிதியின் வெற்றி முகடத்திலே பொறிக்கப்பட்ட ஒரு வைரக்கல். TJS நிதி 130 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவது பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரியதாகும். இந்த நேரத்திலே நிதியின் முன்னாள் மணவாள நகர் கிளை பொறுப்பாளரும் இயக்குநருமாக இருந்த நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்துக்கள் அறிவிக்கின்றார். அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். அடுத்து நன்றி உரை திரு ராஜசேகர் அவர்கள் வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் ஜனோபர சாஸ்வத நிதி லிமிடெட் 130வது பேரவை மகாசபை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முழு ஒத்துழைப்பு தந்த அனைத்து பங்குனர்களுக்கும், முக்கிய ஆலோசனையை வழங்கிய பங்குனர்களுக்கும், அவர்கள் குடும்பத்திற்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நல்ல முறையில் அனைத்து வசதிகளும் சிறந்த முறையில் செய்து கொடுத்த இந்த திருமண மண்டப உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும் அனைத்து பெருவுள்ளங்களுக்கும் நிர்வாக கூட சார்பில்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கீதம். அனைவரும் அமரவும். திருவள்ளூர் ஜனோபகர சாஸ்வத நிதி லிமிடெடின் 130வது ஆண்டு பேரவை கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் திரு கஜேந்திரன் 10 வருட காலத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அவருக்கு உங்களின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் முன்னாள் இயக்குநர்களின் சார்பாகவும் அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் அவர் நிதிக்கு தினந்தோறும் ஸ்டாஃப் வந்திருப்பாங்களோ இல்லையோ அவர் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கும். அவருடைய முழு நேர ஈடுபாடு நிதியில் இருந்திருக்குது. அவருக்காக நாங்கள் இன்றைக்கி ஒரு கௌரவப்படுத்தலாம் என்று 10 வருட காலத்தை பணி முடிஞ்சிருக்குது. அதை நாங்கள் கௌரவப்படுத்தும் விதமாக நாங்கள் கௌரவிக்கிறோம். மற்றும் எங்கள் செயலாளரும் அவருக்கு வாழ்த்துறை சொல்லுவோம். வணக்கம். நம்ம நீங்கள் உட்காருங்கண்ணா, நீங்கள் உட்காருங்க. தலைவர் திரு கஜேந்திரன் ஐயா நிர்வாக சபையில் 10 வருஷம் முடிச்சிருக்காங்க. சட்ட ரீதியாக 10 வருஷத்துக்கு மேலே இயக்குனராக இருக்க முடியாது. இது சட்டம். அதனால் தவிர்க்க முடியாத இந்த சூழ்நிலைக்காக அண்ணன் வந்து நிர்வாக சபையிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இவருடைய சிறந்த ஈடுபாடு, இவருடைய ஈடுபாடை பற்றி சொல்லணுன்னா நிர்வாகஸ்தர்கள் மட்டும் இல்லை, அனைத்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அத்தனை பேருடைய அனைத்து குடும்ப விஷயத்திலிருந்து ஈடுபாடு கொண்டு வாழ்த்தி அவங்கள வளர்த்தி அவங்கள ஈடுபாடு கொண்டவர். நிதி ஒர்க்கிங் டேவாக இருந்தால் அவர் வராத நாளே கிடையாது. எல்லாத்துலேயும் பயங்கர ஈடுபாடோடு இன்வால்மெண்ட்டோட அவர் ரொம்ப பேச மாட்டார், செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய இன்வால்மெண்ட்டை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய ஈடுபாடு, செயல்திறன், அவருடைய பொறுமை, அவருடைய குணாதிசயம் வந்து ரொம்ப 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 பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர் வந்து இந்த 10 வருஷம் நீடிக்குன்னு அவருடைய ஆசைகள் நிதிக்கு என்றைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அவர் இத்தனால் இருந்தது நிதியினுடைய பெரும் பாக்கியம். 130 வருஷத்தில் கடைசி 10 வருஷம் இப்போ இந்த 10 வருஷம் அண்ணன் போர்டில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நிர்வாகம் திறம்பட சீரிய முறையில் அருமையாக இருந்ததுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணனுக்கு ஒரு சிறிய பாராட்டுதல்களும் அவருக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். தலைவர் கஜேந்திரன் அண்ணனுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் முருகர். அதுக்காக அவருக்கு முருகரே கொடுத்தோம் சார்.
दबंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे भारत माता की जय. வணக்கம். திருவள்ளூர் ஜனோபகார சாஸ்வத நிதி லிமிடெட் இது 130வது வருஷத்தை தாண்டிக்கிட்டு இருக்கு. இது 130வது வருஷத்தினுடைய வருடாந்திர ஆண்டு கூட்டம். இதில் வந்துட்டு இந்த 130 வருஷத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அந்த முன்னேற்றத்தினுடைய அடிப்படையில் இது விசேஷமாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். இதை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இதனால் அங்கத்தினர்களுக்கு நிறைய அனுகூலங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த கடந்த 10 வருஷத்தில் மட்டுமே டெவலப்மெண்ட்டு எனார்மஸ் டெவலப்மெண்ட், அதாவது நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ வந்து 9000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 7787 அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. இது 15 வருஷம், இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு 400 மடங்கு ஏறி இருக்குது. அதே மாதிரி வருமானமும் நல்லா ஏறி இருக்குது. பிரதி வருஷமும் 25% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கடந்த இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி போனஸ் பங்குகளும் ப்ரிஃபரன்ஷஸ் உரிமை பங்குகளும் கொடுத்துருக்கோம். அந்த உரிமை பங்குகளுக்கும் போனஸ் பங்குகளுக்கும் சேர்த்து 25% டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய அனுகூலத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய தேர்தல். இதில் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு கோல்டு லோனு, ஜுவல் லோனு, மார்ட்கேஜ் லோனு இது மறுபடியாக கொடுத்துட்ருக்காங்க. இது நிறைய வளர்ச்சியாக இருக்குது. இது இன்றைக்கி இந்த கடந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 79 லட்சம் ரூபாய் ஆண்டு வருவாய் ஈட்டிருக்கு. அது வந்து ஒரு ஷேர் 10 ரூபாய் மதிப்புடைய ஷேர் வந்து 9 ரூபாய் 28 பைசா மதிப்பு கூட்டப்பட்டுள்ளது. இது வந்துட்டு ஜனங்களுக்கு நாங்கள் சொத்து சேர்த்துருக்கோங்கிற கணக்கில் வருது. இப்போ வந்து ஊத்துக்கோட்டையில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்கோம். அதுலேயும் பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது இப்போ மணவாள் நகரில் புது பில்டிங் கட்டி அங்கேயும் வந்துட்டு புது நவநாகரீக வகையில் பிரான்ச் தொடங்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரான்ச் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கு. அங்கே சேஃப்டி டெபாசிட் லாக்கர்ஸ் ஆரம்பித்து அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. இது ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகப்படாமல் நல்ல ஒரு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக நடந்து வந்துகிட்டு இருக்குங்கிறது என்னோட சார். இது உங்களுடைய சார், இதில் வந்துட்டு ஜனோபகார சாஸ்வத நிதின்னு சொல்கிறது வந்துட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுங்களோட அவங்களுடைய அங்கீகாரத்தினுடைய அவங்களுடைய கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால விவசாயிகள் தனி லோன் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அங்கே இடம் கிடையாது. இங்கே வந்து சொத்து தங்கத்து மேலே நாங்கள் கடன், அது இடம் வீட்டுக்கு மேலே கடன், அந்த மாதிரி கடன், டெபாசிட் மேலே கடன், அதுதான் கொடுக்க முடியுமே தவிர விவசாயிகளுங்கிற லோக்கல் தனியாக வந்துட்டு லோன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து உண்மையை சொன்னால் மார்க்கெட்டில் இருக்கிற பான் புரோக்கர்ஸுக்கும் எஸ்டாப்ளிஷ்ட் பேங்க்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த நிதி ஒர்க் பண்ணுதுங்க. இது ரூரல் செக்டார்லேருந்து இப்போ
பான் புரோக்கர்ஸு அந்த மாதிரி பார்க்க போகும்போது அவங்களுடைய கூடுதலாக 2% அந்த மாதிரி வட்டி வாங்குவாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வட்டி வந்து ஜொல்லோன் வந்து 10.8%, அதாவது 90 பைசா வட்டிக்கே நாங்கள் வந்து லோன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சமுதாயத்துக்கு இது வந்து பேங்க்கை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர, ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற பான் புரோக்கர்ஸை விட ரொம்ப அனுகூலமான ஜனங்களுக்கு உபயோகப்படக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச வட்டியில் உடனடியாக லோன் சர்வீஸ் பண்ணக்கூடிய வசதி எங்கள் திருவள்ளூர் ஜனபர் சந்தையில். இப்போதைக்கு திருவள்ளூரில் ஒரு ஹெட் ஆஃபீஸும் மணவாளகரில் ஒரு பிரான்ச்சும் 2 பிரான்ச் நடந்துகிட்டு இருக்குது. கூடிய விரைவில் ஊத்துக்கோட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அங்கேயும் பிரான்ச் தொங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ பயன்படுறவங்க தான் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பொசிஷனில் வந்துட்டு 7787 பேர் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பயனாளிகள்ங்கிற கணக்கு தான். இது 130வது வருஷம். இது 1896 வருஷம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கி 130வது வருஷம் முடிஞ்சு 131வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம் சார். இதுதான் என்னோட மெயின் பொருள் சார். இல்லை, இது வந்துட்டு இந்த ஜனோபகார நிதிங்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அங்கத்தினர்களோட மட்டும்தான் எந்த டிரான்சாக்ஷன் டீலிங்கு வைக்க முடியும், பப்ளிக்கோட வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. அதனால் அங்கத்தினராக 10 ரூபா கொடுத்து ஒரு ஷேராகி ஒரு மெம்பராகி ஒரு அங்கத்தினராகி அவங்க தான் வந்து டெபாசிட் பண்ணுறதோ லோன் வாங்குறதோ அவங்களால வாங்க முடியும். நன்றி. இன்னும் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? தனிப்பட்ட